கைதாகிறார் பைல்வான் ரங்கநாதன். தமிழகம் வருகிறது மும்பை போலீஸ். ஆக்ஷனில் இறங்கிய ஏஆர் ரகுமான். பிரபல சினிமா துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன். இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் சினிமா கிசுகிசுக்களை யூடியூபில் பேச தொடங்கிய பின்புதான் பிரபலமானார். தொடர்ந்து சினிமா நடிகர் நடிகைகள் பற்றிய அந்தரங்க விஷயங்களை வெளியில் பேசி பல சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றவர் பைல்வான் ரங்கநாதன். ஆனால் கடும் எதிர்ப்புகள் வந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவருடைய வேலையை செய்து வருகின்றவர். நடிகை கஸ்தூரி மற்றும் நடிகை ராதிகா குறித்து பைல்வான் பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. தன்னை பற்றி பைல்வான் பேசியதற்கு பதிலடி தரும் விதத்தில் நடிகை கஸ்தூரி பதில் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் பைல்வானை பன்றி என்றும் நீ விலக்கு பிடித்தாயா என கடுமையாக பேசினார். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளாத பைல்வான் மீண்டும் கஸ்தூரி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சில தகவலை வெளியிட்டார். ஒருமுறை நடிகை ராதிகா தாயார் பற்றி தவறாக பைல்வான் பேசியதை அடுத்து சில நாட்களில் திருவான்மியூர் கடற்கரையில் பைல்வான் மற்றும் ராதிகா இருவருக்கும் உச்சக்கட்ட சண்டை ஏற்பட்டது. இப்படி யாருக்கும் கட்டுப்படாமல் சினிமாவில் நடக்கும் பல ஆதாரமற்ற கிசுகிசு சம்பவங்களை வெளியில் பேசி வரும் பைல்வான் நடிகை மீனா கணவர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பேசினார். குறிப்பாக கணவர் விருப்பத்திற்கு எதிராக மீனா நடந்து கொண்டதாகவும் அதனால் அவருடைய கணவர் மன உளைச்சலில் இருந்தது போன்று பேசி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் பைல்வான். இது சினிமா துறையினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இளம் வயதில் கணவனை இழந்து சோகத்தில் இருக்கும் மீனாவை மேலும் புண்படுத்தும் விதத்தில் பேசிய பைல்வான் மனிதன்தானா என்று சினிமா துறையினர் கடுமையாக பேசியிருந்தனர். இருந்தாலும் பைல்வான் திருந்துவதாக இல்லை. இந்த நிலையில் தொடர்ந்து சினிமா துறையினர் மீது வாய்க்கு வந்ததை பேசி வந்த பைல்வான் இனி வாயே திறக்காதபடி ஏஆர் ரகுமான் ஆக்ஷனில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் ஏஆர் ரகுமானை விட்டு அவரது மனைவி சாய்ரா பானு பிரிவதாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் ஏஆர் ரகுமான் இசைக்குழுவில் இருக்கும் கித்தார் கலைஞர் மோகினி டே அவருடைய கணவரை விட்டு பிரிவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பைல்வானை கையில் பிடிக்க முடியுமா? வழக்கம் போல் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போன்று வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பித்தார் பைல்வான் ரங்கநாதன். ஏஆர் ரகுமானுடன் மோகினி டேவை தொடர்புபடுத்தி கண்டபடி பேசி வந்த பைல்வான் ரங்கநாதன் பேச்சு கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகி வந்த நிலையில் ஏஆர் ரகுமானிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியானது. அதில் தன் மீது அவதூறு பரப்புவதாகவும் சில யூடியூப் சேனல்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவதாகவும் சிலர் கற்பனையில் பேட்டி அளித்துள்ளதாகவும் தெரிவித்த ஏஆர் ரகுமான் அந்த வீடியோக்கள் கட்டுரைகளை 24 மணி நேரத்திற்குள் நீக்கவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஏஆர் ரகுமான். இதனைத் தொடர்ந்து ஏஆர் ரகுமான் வழக்கறிஞர் மும்பையில் இது குறித்து வழக்கு தொடர இருப்பதாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஒருவேளை மும்பையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டால் தமிழகம் வந்து ஏஆர் ரகுமான் குறித்து அவதூறு பரப்பிய பைல்வான் ரங்கநாதனை மும்பை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு மும்பை அழைத்து செல்லலாம் என்று கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.